Hi, welcome back to my channel. இந்த வீடியோல விக்ரம் சோலார் லிமிடெடோட IPO ரிவ்யூ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்கு போலாம். இந்த கம்பெனி இன்கார்பரேட் செய்யப்பட்ட வருடம் 2005. இவங்க போட்டோவோல்டாயிக் டைப் சோலார் மாடல் மேனுஃபேக்சரிங் பண்றதுல ஒன் ஆஃப் த லீடிங் பிளேயரா இருக்காங்க. இவங்களோட ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ PERC, டாப்கான், அப்புறம் HJTன்னு சொல்லி டிஃபரெண்ட் மாடல்ஸ் ஆஃப் சோலார் மாடல்ஸ் இருக்கு. இவங்க சோலார் மாடல்ஸ் மட்டும் மேனுஃபேக்சர் பண்றது கிடையாது. இவங்க சோலார் ப்ராஜெக்ட்ஸை எடுத்து நடத்துறாங்க. இதுக்கு தேவையான என்ஜினியரிங், ப்ரொக்யூட்மெண்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுபோக அந்த ப்ராஜெக்ட்ஸுக்கு தேவையான ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் சர்வீஸும் இவங்க கிளைண்ட்ஸுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த கம்பெனிக்கு 2 மேனுஃபேக்சரிங் பிளான்ட் இருக்குது. ஒன்று கல்கட்டாலையும் இன்னொன்று சென்னை பக்கத்தில் ஓரகடத்துலையும் இருக்குது. இந்த பிளான்ஸோட கம்பைன்ட் இன்ஸ்டால்ட் கெப்பாசிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4.5 கிகாவாட்டாக இருக்குது. இந்த கம்பெனி கிட்டத்தட்ட 100 கிகாவாட்க்கு சோலார் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க கொச்சின் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில். இதன் மூலமாக உலகத்திலே ஃபுல்லி சோலாரைஸ்ட் ஏர்போர்ட்டுங்கிற பெருமை கொச்சின் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு கிடச்சிருக்கு. இந்த கம்பெனியோட கிளைண்ட் லிஸ்ட்டில் சில கவர்மெண்ட் என்டிட்டிஸும் ப்ரைவேட் என்டிட்டிஸும் இருக்குது. கவர்மெண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு NTPC, நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன், அப்புறம் குஜராத் இண்டஸ்ட்ரீஸ் பவர் எல்லாம் கிளைண்ட்ஸாக இருக்காங்க. இதே ப்ரைவேட் சைடில் பார்த்தீங்கன்னா அதானி கிரீன், ஆக்மி, ஆம்பின், அஜூர் பவர், JSW எனர்ஜி, ஃபர்ஸ்ட் எனர்ஜி 7, அப்புறம் ரேஸ் பவர் இன்ஃப்ராங்கிற கம்பெனிலாம் இவங்களுக்கு கிளைண்ட்ஸாக இருக்காங்க. கடந்த 7 வருஷத்தில் நடத்தப்பட்ட PVEL ரிலையபிலிட்டி ஸ்கோர் கார்டில் இந்த கம்பெனியோட சோலார் PV மாடல்ஸ் டாப் பர்ஃபார்மங்கிற ரேட்டிங் வாங்கியிருக்கு. இந்த PVEL ரிலையபிலிட்டி ஸ்கோர் கார்டுங்கிறது ஒன்றும் கிடையாது. இவங்களோட ப்ராடக்ட்ஸை வந்துட்டு தெர்மல் சைக்கிளிங், அப்புறம் டேம் ஹீட், அப்புறம் UV எக்ஸ்போஷர் சொல்லி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்டுக்கு உட்படுத்துவாங்க. அப்படி உட்படுத்தப்பட்ட எல்லா டெஸ்ட்லையுமே இவங்களோட ப்ராடக்ட் வந்து ஃபெயிலியர் ஆகாமல் எல்லா கேட்டகரியிலையுமே வந்து டாப் பர்ஃபார்மிங்கிற ரேட்டிங் வாங்கியிருக்கு. இது அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுற சோலார் மாடலுக்கு கிடைச்ச குவாலிட்டிக்கு கிடைச்ச அங்கீகாரமாக நம்ம பார்க்கலாம். கம்பெனி மேனுஃபேக்சரிங் பண்ணுற ப்ராடக்ட்ஸை கிட்டத்தட்ட 39க்கும் மேற்பட்ட நாடுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இவங்களுக்கு 41 ஆத்தரைஸ்டு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் 64 டீலர்ஸும் இருக்காங்க இந்தியாவில். இது போக இவங்க இந்தியாவில் 23 ஸ்டேட்லேயும் 3 யூனியன் டெரிட்டரியிலையும் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இந்த வருட பிப்ரவரி மாதத்தில் இவங்க புது மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டுக்கு அடிக்கல் நாட்டியிருக்காங்க. இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கங்கை கொண்டான்கிற இடம், திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில். இது மேனுஃபேக்சரிங் பிளான்ட் மூலமாக ஒரு வருடத்துக்கு 3 கிகாவாட்டுக்கு சோலார் செல்ஸும் 6 கிகாவாட்டுக்கு சோலார் மாடல்ஸும் வந்துட்டு மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறாங்க. ஸோ இதுதான் விக்ரம் சோலார் பண்ணுற பிஸ்னஸ். இப்போ இந்த கம்பெனியோட IPO டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். IPO மூலமாக கம்பெனி திரட்ட போன மொத்த பணத்தோட மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2050 கோடியாக இருக்குது. IPO ஆகஸ்ட் 19லேருந்து 21 வரைக்கும் ஓப்பனாக இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு. இதுக்காக கம்பெனி செட் பண்ணியிருக்கிற லோவர் ப்ரைஸ் பேண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 315 ரூபாயும், அப்பர் ப்ரைஸ் பேண்டாக 332 ரூபாயும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு லாட்டுக்கு 45 ஷேர் வாங்குற மாதிரி இருக்கும். ஒரு லாட்டு ஷேர் அப்பர் ப்ரைஸ் பேண்டாக 332 ரூபாயில் வாங்குறதுக்கு செலவு எவ்வளோ ஆகும்னு பார்த்தீங்கன்னா 14,940 ரூபாய் ஆகுது. ஷேர் அலாட்மெண்ட் டேட் 22 ஆகஸ்ட், ஷேர் ரீஃபண்ட் டேட் 25 ஆகஸ்ட், ஷேர் லிஸ்டிங் டேட் 26 ஆகஸ்ட். இந்த இஷ்யூவில் 4.52 கோடி ஷேர் வந்து ஃப்ரெஷ்ஷாக இஷ்யூ பண்ணுறாங்க. அதுபோக 1.75 கோடி ஷேர் வந்து ஆஃபர் ஃபார் சேலாகவும் இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ போஸ்ட் IPO இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டல் எவ்வளோவா இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா 12,000 கோடியாக இருக்க போகுது. ஸோ இன்னைக்கு தேதிக்கு இந்த ஷேரோட கரண்ட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 52 ரூபாயாக இருக்குது. இந்த கம்பெனியோட ஷேர் வந்து கிரே மார்க்கெட்டில் 384 ரூபாய்ன்னு சொல்லி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அடுத்து இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ் பார்த்தலாம். ஸோ ஃபினான்ஷியல்ஸை பொறுத்த வரைக்கும் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷனுங்கிறது 2023 கிட்டத்தட்ட 2100 கோடியாக இருந்திருக்கு. இதே அதுக்கு அடுத்த வருஷம் 2024 கிட்டத்தட்ட 2500 கோடின்னு சொல்லி உயர்ந்திருக்கு. இதே 2025 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3460 கோடின்னு சொல்லி உயர்ந்திருக்கு. ஸோ ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷனுங்கிறது லாஸ்ட் 3 இயர்ஸில் சிக்னிஃபிகண்ட்டாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதே ப்ராஃபிட் ஆஃப்டர் த டேக்ஸ் பார்த்தீங்கன்னா 2023 வெறும் 15 கோடி பக்கம் தான் பண்ணியிருக்காங்க. இது 2024 கிட்டத்தட்ட 80 கோடி பக்கம் வந்திருக்கு. இது 2025 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 140 கோடி பக்கம் வந்திருக்கு. ஸோ ப்ராஃபிட் ஆஃப்டர் த டாக்ஸுங்கிறது சிக்னிஃபிகண்ட்டாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு லாஸ்ட் 2 இயர்ஸில். இவங்களுக்கு ரிசர்வ் ஃபண்ட் சர்ப்ளஸ்ங்கிறது லாஸ்ட் 2 இயர்ஸோட இந்த வருஷத்தில் சிக்னிஃபிகண்ட்டாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த ஃபினான்ஷியல்ஸில் இருக்கிற ஒரு பிக்கெஸ்ட் ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்பெனிக்கு கடன்கிறது சுத்தமாக கிடையாது. இவங்க டெப் ஃப்ரீ கம்பெனியாக இருக்காங்க. ஸோ ஃபினான்ஷியல்ஸில் குறை சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அடுத்து அப்ஜெக்டிவ் ஆஃப் த இஷ்யூன்னு பார்த்தலாம். ஸோ இந்த இஷ்யூலேருந்து வர பணத்தை யூஸ் பண்ணி அவங்க PS1 ப்ராஜெக்ட்ஸுக்கு தேவையான எக்ஸ்பெண்டிச்சருக்கு யூஸ் பண்ணிக்க போகிறாங்க. அதே மாதிரி அவங்களோட ப்ராஜெக்ட்ஸ் எதெல்லாம் phase 2ல இருக்கோ அதுக்கு தேவையான எக்ஸ்பென்ஸுக்கும் இந்த இஷ்யூலேருந்து வர பணத்தை யூஸ் பண்ணிக்க போகிறாங்க. இது போக ஜென்ரல் கார்பரேட் பர்பஸ்க்கும் இந்த இஷ்யூலேருந்து வர பணத்தை அவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்க போகிறாங்க. இப்போ இந்த கம்பெனியில் இருக்க ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இந்த கம்பெனியில் நான் ப்ரோஸாக பார்க்குற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்பெனி கம்ப்ளீட்டாக டெப் ஃப்ரீயாக இருக்காங்க.
ஒரு சோலார் மாடல் மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனி வந்து டெட் ஃப்ரீயாக இருக்குங்கிறதே வந்து ஒரு ரேரான விஷயமா பார்க்குறேன். நீங்கள் எந்த ஒரு சோலார் மாடல் மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ் எடுத்து பார்த்தீங்கனாலும் அவங்களுக்கு டெஃபினட்டாக கடன்கிறது இருக்கும். பட் இந்த கம்பெனிக்கு கடன் இல்லை, பிக்கெஸ்ட் ப்ளஸ் பாயிண்ட்டாக பார்க்குறேன். இதுக்கடுத்து குளோபலி ரெனியூபிள் எனர்ஜியோட டிமாண்டுங்கிறது நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு வருது. இந்தியாவிலையும் இதோட தேவைகள் அதிகரிக்குது. அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா சோலார் எனர்ஜியோட டிமாண்டு அதிகரிக்குது. ஸோ ரெனியூபிள் எனர்ஜியோட டிமாண்ட் அதிகரிக்கும் போது சோலார் எனர்ஜியோட டிமாண்டும் அதிகரிக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த கம்பெனிக்கு குளோபலியும் சரி இந்தியாவிலையும் சரி பிஸ்னஸ்ங்கிறது அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் இந்த கம்பெனியில் பாசிட்டிவான விஷயமா பார்க்குறேன். இது போக இவங்க ஆல்ரெடி அவங்களோட கல்கட்டாவில் இருக்க பிளான்ட்டையும் சென்னையில் இருக்க பிளான்ட்டையும் அதில் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இது போக புது பிளான்ட் வந்து கங்கை கொண்டாலாம் செட் பண்ணுறாங்க. இதெல்லாமே வந்துட்டு அவங்க பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதை காட்டுது, கிளியராக தெரியுது. இவங்க ரொம்ப ஆம்பிஷியஸாக இருக்காங்க இவங்க பிஸ்னஸில். ஏஸ் ஆஃப் 31 March 2025 பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 10,340 மெகாவாட்டுக்கு ஆர்டர் புக் கையில் இருக்குது. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து ஒரே வருஷத்தில் பண்ணி கொடுக்க முடியாது. ஸோ இந்த ஆர்டர் புக் எல்லாமே வந்து அடுத்த 3 years 4 yearsக்கு வந்துட்டு இவங்களுக்கு கையில் இருக்குது. ஸோ அடுத்த 3 years 4 yearsக்கு இவங்க பிஸ்னஸுங்க வந்துட்டு தொடர்ந்து இருக்கிறதுங்கிறத இதுலேருந்து கிளியராக தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாமே இந்த கம்பெனியில் நான் பாசிட்டிவான விஷயமா பார்க்குறேன். இந்த கம்பெனியில் கான்ஸான விஷயமா எதை பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட ரா மெட்டீரியலுக்கு கிட்டத்தட்ட 80% மேலே வந்துட்டு எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா சைனாலேருந்து மட்டும்தான் வருது. ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இவியில் வெஹிக்கல்ஸில் யூஸ் பண்ணுற ரேர் எர்த் மேக்னெட்டை மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு வந்துட்டு சைனா வந்து இப்போ பேன் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்தியாவுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவி வெஹிக்கிள் மேனுஃபேக்சரிங் தேவையான ரேர் எர்த் மேக்னெட்டுங்கிறது கிடைக்க மாட்டேங்குது. இதனாலேயே பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார் ஸ்டாக்லாம் வந்து பெருமளவு சரிஞ்சிருக்கு. ஸோ நாளைக்கு வந்து சோலார் மாடல் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு தேவைப்படுற ரா மெட்டீரியலுக்கும் சைனா இந்த மாதிரி ஒரு எக்ஸ்போர்ட் பேன் பண்ணாங்கன்னா இதனால் வந்து அவங்க பிஸ்னஸே வந்துட்டு டிஸ்ரப்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. இது ஒரு நெகட்டிவான விஷயமா பார்க்குறேன். இது போக இவங்களோட யூஎஸ் சேல்ஸ் வந்து இப்போ டிஸ்ரப்ட் ஆக சான்ஸ் இருக்குது. ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ ட்ரம்ப் வந்துட்டு டேரிஃப் கொண்டு வந்திருக்காரு. இவங்களோட ப்ராடக்ட் வந்து யூஎஸ்க்கும் பெருமளவு எக்ஸ்போர்ட் பண்ணாங்க, அங்கேருந்து பெருமளவு ரெவன்யூவும் ஜென்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ ட்ரம்ப் டேரிஃபுங்கிறது வந்துட்டு இந்த இண்டஸ்ட்ரியை பெருமளவு இம்பாக்ட் பண்ண சான்ஸ் இருக்குது. இது ஒரு நெகட்டிவான விஷயமா பார்க்குறேன். இது போக நிறையா கம்பெனிஸ் இந்த சோலார் எனர்ஜி செக்டரில் இருக்காங்க. இதில் நிறையா கம்பெனிஸ் கிட்ட இவங்களுக்கு காம்படிஷன் வரும். அது போக வந்து குளோபலாக பார்த்தீங்கன்னா இப்போ யூஎஸ் மாதிரியான கண்ட்ரீஸில் கொண்டு வர பாலிசி சேஞ்ச் ஆகட்டும், இல்லை இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்துட்டு ரினியூபிள் எனர்ஜியில் கொண்டு வர பாலிசி சேஞ்ச் ஆகட்டும், இதெல்லாமே வந்துட்டு இந்த கம்பெனியோட பிஸ்னஸை வந்துட்டு பாசிட்டிவாகவும் இம்பாக்ட் பண்ண சான்ஸ் இருக்குது, நெகட்டிவாகவும் இம்பாக்ட் பண்ண சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை தான் வந்து இந்த கம்பெனியில் இருக்கிற கான்ஸான விஷயங்களை நான் பார்க்குறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனிக்கு ஒரு ஃப்யூச்சரில் பெரிய க்ரோத் பார்ப்பாங்கிறத நான் கண்டிப்பாக நம்புகிறேன். ரீசன் என்ன அப்படி கேட்டிங்கன்னா இவங்க டெட் ஃப்ரீயாக இருக்காங்க. இவங்களுக்கு வந்துட்டு ஸ்ட்ராங் ஆர்டர் புக் கையில் இருக்குது. ப்ளஸ் வந்துட்டு இவங்க இந்தியாவிலையும் சரி குளோபலும் சரி இவங்களுக்கு நல்ல ஒரு மார்க்கெட் இருக்குது. ப்ளஸ் ரெனியூபிள் எனர்ஜியோட டிமாண்டுங்கிறது வந்துட்டு இனி ஃப்யூச்சரில் வந்து நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகும்போது இவங்களுக்கு பிஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆகுங்கிறத நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். ஆஸ் லாங் எஸ் கவர்மெண்ட் கொண்டு வர பாலிசி, அதே மாதிரி இன்டர்நேஷ்னலில் வந்துட்டு வெவ்வேறு கண்ட்ரீஸில் கொண்டு வர பாலிசிங்கிறது வந்துட்டு இவங்களை வந்து இம்பேக்ட் பண்ணாத வரைக்கும் இவங்களோட பிஸ்னஸுக்கு வந்துட்டு ஸ்மூத் அண்ட் ஸ்ட்ராங்காக போகும். இவங்க வந்துட்டு தொடர்ந்து டெட் ஃப்ரீ கம்பெனியாக வந்து ஃபங்க்ஷன் பண்ண சான்ஸ் இருக்குது. ஸோ அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்ச இந்த கம்பெனியை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிட்டேன். ஐ ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பபாய்.